சொல்லுமா மருமகளே உட்காரு. இல்ல நீங்க நாட்டு வீட்டுக்கு போறேன், நீங்க கிளம்புற. அதுவா மருமகளே போணும் தான். சரி சரி போய் உள்ள போய் வேலை பாரு போ. சரி அக்கா. என்ன நம்ம மகா ஃபோன் பண்றா? சொல்லுமா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. உங்க அண்ணியா? அதுக்கு என்ன நல்லா தான் இருக்கு. சரிம்மா. ஓ ஒரு வாரமா? ஆமாம்மா ஒரு வாரம் தான். ஒரு வாரம் தான். ஒரு வாரம் தங்க போறீங்களா அக்கா? என்னதுமா? ஒரு வாரம் தங்க போறீங்களா? ஒரு 2 மாசம் இல்ல 1 மாசம் அப்படி தங்கிடலாம்ல அக்கா? அது என்ன மருமகளே ஒட்டு கேட்கிற பழக்கம்? நான் பேசிட்டு இருக்கேன் ஒட்டு கேட்கிறேன். இல்லக்கா போன் எடுக்க போலான்னு வந்தேன். முதல்ல இங்கிட்டு வா. சும்மா ஒட்டு கேட்கிற பழக்கத்தை பாரு. அங்க போன் இருந்துச்சு எடுக்க போலாமே போனேன். நீங்க பேசுறது காதுல வந்துச்சு அதான் அக்கா. உட்காரு. அதே ஆமா நீ சொன்ன மாதிரி நான் போய் அங்க நான் சொன்ன மாதிரி நான் அங்க போய் ஒரு வாரம் தான் இருக்க போறேன். ஆனா உன் ஆசைப்படி உங்க நாத்து இங்க வந்து 1 மாசம் இல்ல 2 மாசம் இருக்க போறாங்க. நீ கேட்ட மாதிரியே நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க போறோம் மருமகளே. அப்படியா அக்கா? ஒரு தொலைய வச்சுட்டே சமாளிக்க முடியலன்னு இருக்கேன். எல்லாரும் 2வது தொலை வேற வருதா? என்ன மருமகளே என்ன முழுமுழுத்துட்டு இருக்க வாய்ப்புல? இல்லக்கா இப்ப நாட்டு வராங்க அந்த சந்தோஷத்தை வந்து அப்படியே எங்களே சொல்லிட்டு இருக்கேன். ஓ சரி இப்ப சந்தோஷம் என்னன்னு உனக்கு தெரியாதா? என்னக்கா நீங்க முணுமுணுத்துட்டு இருக்கீங்க அக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகளே. நான் நினைச்சேன் என் மருமக பாரு நாத்தனார் வரத்துக்கலாம் இவ்வளவு சந்தோஷப்படுது நல்ல மருமகன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை நீ கேட்டுட்டியாடி? சரிம்மா. நீங்களாம் சந்தோஷப்பட்டது அக்கா? சரி மருமகளே நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன். ஒழுங்கா பத்திரமா வீட்டை பாத்துக்கோ சரியா? வீட்டை கூட்டி தொடச்சி நான் எப்படி வீட்டை வச்சிருக்கணும் அதே மாதிரி நீட்டா வச்சிரு. நேரத்துக்கு சமைச்சு சாப்பிடு சரியா? நான் போயிட்டு வர வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க புரியுதா? சரி மருமகளே நான் இல்லைன்ட்டு படத்துல கோழி பிடிக்கிறேன் இது அப்புறம் ஆடு பிடிக்கிறேன் மீன் எடுத்துட்டு வரேன்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காது. அதெல்லாம் அவ்வளோ ஹெல்த் கிடையாது. காய்கறியோ பொங்கி சாப்பிடு அதுதான் உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும். சாம்பார் வச்சுக்கோ, ரசம் செஞ்சு சாப்பிடு, அப்புறம் பொரியல் செஞ்சு சாப்பிடு சரியா மருமகளே? சரி அக்கா நீங்க இப்ப கிளம்புங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் நான்வெஜ்ஜே சாப்பிடல, வெஜ்ஜை மட்டும் சாப்பிடுறேன். நல்ல மருமக. மாமியார் என்ன சொல்றாங்களோ அதை படி கேட்டு நடக்கிற நல்ல மருமக. சரிம்மா நான் போயிட்டு வரேன். பத்திரமா வீட்டுல இருமா. பாய். முடியலப்பா ஒரே வெயில். எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சுப்பா. அக்கா வந்துட்டீங்களா அக்கா? வந்துட்டேம்மா. அக்கா நீங்க சொன்ன மாதிரியே ஒரு வாரம் வெஜ் சாப்பிட்டே போர் அடிச்சிருச்சு. அதனால நான்வெஜ் சாப்பிடலாமா அக்கா? உங்க நாத்தை கேட்டுறேன் இரு. மகளே இங்க வாங்கம்மா. சொல்லுங்கம்மா என்னங்கம்மா? அது உங்க அன்னைக்கு நம்ம இல்லைல்ல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெஜ் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சான் ஒரு வாரத்துக்கு. இப்ப நான்வெஜ் செய்யலாமான்னு கேக்குறா. நீ என்னம்மா சொல்ற? ஏம்மா வேணாம்மா. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி தானேம்மா எங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரே சிக்கனும் மட்டனுமா செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு போர் அடிச்சு போயிருக்கும், எனக்கும் போர் அடிச்சிருச்சு. வேண்டாம்மா நான் இங்கே வந்ததே வெஜ்ஜு சாப்பிட்ணுன்னு தாம்மா சலிச்சு போய் வந்திருக்கிறேன். நீங்கள் இருக்கும் போய் பார்த்தீங்களா எங்கள் அத்தை எப்படிலாம் உங்களுக்கு விதவிதமாக சமைச்சு போட்டாங்க இல்லைம்மா? நீங்களும் உங்களுக்கு உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது இல்லைம்மா. அதனால தான் நம்ம இனிமேல் வெஜ்ஜே செஞ்சு சாப்பிட்லாமா? ப்ளீஸ்மா வேண்டாம்மா. என்னம்மா அண்ணிக்கிட்ட சொல்லிடலாம் சரியாம்மா? ஓகே சரி அக்கா நாட்டுக்கு வந்து வேணாங்கிறாங்க. அதனால அவங்க எப்ப வேணும்ன்றாங்களோ அப்ப எடுத்துக்கலாம். இவன் நாத்துக்கோசம் விட்டு கொடுக்குறவெல்லாம் கிடையாது. இவ சரியாத ஆளாச்சு. இவ இப்படி பேசுறாங்கன்னா பல்ட்டி அடிக்கிறாங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஒருவேளை நம்ம இல்லைன்னு இவ பாட்டுக்களே சிக்கன் மட்டன் ஃபிஷ்ன்னு சாப்பிட்டுருப்பாளோ? இருந்தாலும் இருக்கும். இவ சரியாந்திர ஆள் இல்ல. அதை முதல்ல கண்டுபிடிக்கிறேன். சரி மருமகளே ஒரே டயர்டு பஸ்ல வரவும் நான் போய் கொஞ்ச நேரம் கண்ணாசறேன். போயிட்டு வரேன். நீங்க கண்டுபிடிச்சு அவனுக்கு என்னதான் பண்ணணும் பா. ஹலோ அம்மா. நல்லா இருக்கேம்மா. நாட்டும் வந்துருச்சு கிளம்பி வந்துருச்சுமா. அவங்க வந்ததுமே நான் வந்து ஒரு வாரம் வெஜிடேரியன் சாப்பிட்டு சலிச்சு போச்சு. அத்தை நான்வெஜ் எடுக்கலாமான்னு கேட்டேன். என்ன தெரியுமா
அதனால இப்படி நான் என்ன பேசணும் என்னலாம் பண்ணேன் பேசுறேன் அதெல்லாம் வந்து ஒட்டு கேட்கறதுக்கு இப்போ ரெடியா சுத்திட்டு இருப்பாங்க. அதனால வச்சிடறேன்னா மறுபடியும் அத்தா அத்தா நீ பேசுறதெல்லாம் ஆனா கேட்டுதான் இருந்தேன். இது என் வீடு, ஒண்ணு உன் வீடு கிடையாது சரியா? நான் எப்ப வேணாலும் வருவேன் போவேன். நம்ம நான் ஒட்டு கேட்பேன்னு சொல்றேன். இது என் வீடு, என்ன வேணாலும் நான் கேட்பேன். எனக்கு தான் உரிமை இருக்கு, புரியுதா? ஓ, நான் இல்லாதப்ப நான்வெஜ் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அதுவும் உங்க அம்மா ஐடியா கொடுத்துருக்கு. என்கிட்ட அப்படியே வெஜ்ஜு சாப்பிட்டு சளிச்சு போன மாதிரி என்கிட்ட கேட்டேன். இப்ப என்னன்னா நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுருக்க ஒரு வாரத்துக்கு. நீதான் கில்லாடின்னு பார்த்தா உங்க அம்மா பயங்கர கில்லாடி ஆட்டுக்கு, உடனே தூக்கி சாப்பிட மாட்டுக்கு. அதுதான் ஐடியா கொடுக்குறீங்கோ. இரு இரு, என் மாமன் வரட்டும், பஞ்சாயத்தை கூட்டி உன் ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் பாரு. அதுக்கு தான் வெயிட் பண்றேன். சீக்கிரம் கூப்பிடுங்க. வா மவனே வா. என்ன மவனே ரொம்ப களைப்பா வந்திருக்க? வேலைலாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு மவனே. வேலைனா களைப்பா தான் இருக்கும். எப்படி அத்தை அப்புறம் உங்க மாமன் என்ன மெத்தையில படுக்க வச்சுக்கிறீங்களா? பாத்தியா மவனே, நீ இருக்கப்பயே எவ்வளவு வாய் பேசுறா. நீ இல்லாதப்ப நீ எவ்வளவு பேச்சு பேசுவ மவனே. பாருப்பா, நீயே பாருப்பா. மா அழாதீங்கம்மா, அழாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, அழாதீங்கம்மா. மா என்னம்மா இவ்வளோ வாய் பேசுகிறா? ஏம்மா இந்த ஒரு வாரம் நீங்கள் ஊருக்கு போனதுலேருந்துமா அவள் ஆட்டம் அதிகமாக ஆயிடுச்சுமா. ஏம்மா நான் வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாம்மா சாப்பாடே வீட்டில் ஆக்கவே இல்லைன்னு சொல்லுவாம்மா. என்னை கடையிலே சாப்பிட்டு வந்துட சொல்லுவாம்மா. ஆனால் கிச்சனில் ஒன்றும் சமைச்ச மாதிரியே தெரியாது. ஆனால் என்ன தான் செஞ்சா என்ன தான் சாப்பிட்டானே இந்த ஒரு வாரம் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலம்மா. அந்த மாதிரி அடுப்படியில் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் சாப்பிட்டாச்சும்பா. ஏதாவது நீங்கள் வந்து கடையிலே சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவான். நான் ஒரு வாரமாக கடையில் தாம்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒன்றும் ஏமா சொன்ன பிச்சே கேட்கலாமா, அடங்கவே மாட்டேங்கிறாம்மா. போயிட்டியாப்பா இவன் பாருப்பா. ஆனா சிக்கனு மட்டனு ஃபிஷ் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்காப்பா. அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தாப்பா. இதுல வேற சொல்லுது என் மாமியா கிளம்பி எங்கேயாவது இருந்து ஒட்டி கேப்பா அப்படின்னு சொல்றாப்பா. பாரு, அது உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போய் அவங்க ஊர்லயே விட்டுட்டு வந்துடும். அப்பதான் சரிப்பட்டு வருவா. நான் போனா உங்க வீடு தானே, போயிட்டு வா. இதுவும் என் வீடு தான். அதே உன் வீடா? இது என் வீடு. சரி அத்தை, இது உங்க வீடு தானே? ஆமா. அப்பனா ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் செய்யுங்க. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே ஓகே, நம்மளே செஞ்சு நானு என் மகன் மட்டும் சாப்பிட்றோம். இவளுக்கு பட்னி போட்டாலும் சரிப்பட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் என்ன டிஃபன்னா பார்த்தீங்கன்னா இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் தான். இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்குமோ அவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அந்த பெல் ஐக்கானையும்